ஒரு நாள் கோயிலுக்கு போனதோட வேணால் இந்த ஒரு வாரமாக என்ன படுத்துதுங்க. என்னன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, புதன்கிழமை கோயிலுக்கு போனதால் எங்கள் ஊரில் புதன்கிழமை சந்தைக்கு போக முடியலங்க. நான் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டி தான் கடைக்கே போகணும். காய் வாங்குறத மறந்தங்காட்டிக்கு என்ன சமைக்கிறதுன்னு மூளை குழம்புதுங்க எனக்கு. சரி, என்னாவது ஒன்று செய்யலான்னு மளிகை சாமான டப்பாவை திறந்து பார்த்தா கருப்பு காராமணியும் கிட்னி பீன்ஸும் இருந்ததுங்க. நைட்டே கிட்னி பீன்ஸை ஊற போட்டு வச்சிட்டேன், ஸ்நாக்ஸுக்கு கொடுத்துர்லான்னு. கருப்பு காராமணி எடுத்து கடையில் பண்ணிட்டேங்க. சரி, ஸ்நாக்ஸுக்கும் லஞ்சுக்கும் ரெடி பண்ணிட்டோம். பொரியலுக்கு என்ன கொடுக்குறதுன்னு ஒரே யோசனைங்க. கருவாடு வாங்கிட்டு வந்தது நினப்பு இருந்தது, எடுத்து போட்டு குழந்தைகளுக்கு சிப்ஸ் மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டேங்க. இதில் வெறும் சில்லி மசாலா மட்டும் போட்டு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணேங்க. சிப்ஸாக கருவாடான்னு தெரிலங்க. இந்த கடைகள்லாம் பார்த்திங்கன்னா 5 ரூபா பேக்கெட் கருவாடுன்னு விற்கும். அந்த கருவாடு மாதிரியே டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க. பொரியலுக்கும் எப்படியோ ஒரு வடையாக ரெடி பண்ணியாச்சுங்க. ஆனால் இன்றைக்கி எப்படியோ நம்ம எதனாவது பிளான் பண்ணாமல் செஞ்சாலும் எல்லாமே ஹெல்த்தியாக வந்துருச்சுங்க. ஒரே பயிர் வகையாக தான் கொடுத்துருக்கேன். கொடுத்ததுக்கப்புறம் தான் நானே யோசித்தேங்க. கிட்னி பீன்ஸு வெங்காயம் மிளகா போட்டு தாளிச்சாச்சுங்க வேக வச்சு. நான் தேங்காய் போடல, ஏன்னா குட்டீஸ் அப்படியே மூடி வச்சுருப்பாங்க. திடீர்னு சாப்பிடும்போது சளிச்ச மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு போடலைங்க. இன்றைக்கி என்னோடய குட்டீஸோட லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் இதாங்க. சாரிங்க, லன்ச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சேமியா கொடுத்துருக்கேங்க. சுட சுட ஆவி பறக்க சேமியா. சைடிஷ் எதுவும் தேவையில்லைங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்னால ஒன்றும் கேட்க மாட்டாங்க, பசங்க சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ என் குட்டீஸ்க்கு நான் இதாக கொடுத்தேன். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.